கஸ்தூரி மயக்கம் போட்டு கீழே விழுந்ததா சக்திக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வேலை கூட்டிக்கிட்டு சக்தி வர்றாங்க. அவங்க அம்மா மயக்கம் போட்டு கிடக்கிறத பாக்குறாங்க. சக்தி கார்ல உட்கார வைக்கிறாங்க வேலோட உதவியோட. சக்தியோட அம்மா சொல்றாங்க, சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினா 100 ரூபாய் ஜாஸ்தி, இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து வாங்கினா 100 ரூபாய் கம்மி, அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன், உங்க அப்பா கிட்டையும் சொல்லாமன்னு சக்தி கிட்ட சொல்றாங்க கஸ்தூரி. இத கேட்ட சக்திக்கு ரொம்ப கவலை ஆயிருது. வேலுவும் கவலைப்படுறாரு. நான் உங்க தம்பியோட பாச அடிக்கலாட்டி இந்நேரம் சேரன் வேலையில இருந்திருப்பான், நான் தெரியாம அடிச்சிட்டேன், அதனாலதான் உங்க குடும்பமே கஷ்டப்படுதுன்னு சக்தி கிட்ட வேலு சொல்றாரு. சக்தியும் வேலும் கஸ்தூரிய வீட்டுல விட்டுட்டு நேரா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப சக்தி சொல்றாங்க, நான் வேலைக்கு போனாதான் எங்க குடும்பத்துக்கு நான் சம்பாரிச்சு கொடுக்க முடியும்னு வேலு கிட்ட சொல்றாங்க. வேலுவும், நம்ம குடும்பத்துக்கு தெரியாம நீ சம்பாதிக்க போ, ஆனா உங்க வீட்லயும் தெரியக்கூடாது எங்க வீட்லயும் தெரியக்கூடாதுன்னு வேலு சொல்றாரு. அதுக்கு சக்தி சரின்னு சொல்றாங்க. காலையில சக்தி அலாரம் வைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு எந்திரிச்சு குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு கிச்சனுக்கு போனா பரஞ்சோதி சொல்றாங்க, இன்னைக்கு சுமங்கலிகள் கொண்டாடுற விழா, அதனால நம்ம 3 பேத்துக்கும் உங்க பாட்டி ரெடி பண்ணி வைக்கிறாங்க பூஜை ரூம்னு சொல்றாங்க. அப்ப சக்தி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இன்னைக்கு தான் வேலைக்கு போகணும்னு நினைச்சோம், போக முடியாது போல இருக்குன்னு வேலு கிட்ட வந்து சொல்றாங்க. வேலுவும் சொல்றாரு, என் காலில் விழுந்தேன்னா நான் உன்னை வேலைக்கு போகிறதுக்கு நல்ல ஐடியா கொடுக்குறேன், கூட்டியாந்து விடுறேன், கூட்டிட்டும் போறேன், உனக்கு டெய்லி பூவும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு வேலு சொல்றாரு. சக்தியும் காலில் விழுந்துடுறாங்க. அப்ப பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க பாட்டி. 3 பேரையும் கூப்பிடுறாங்க. பரஞ்சோதியும் வந்துடுறாங்க, தேனும் வந்துடுறாங்க. சக்தி வர்றப்ப வேலு வந்து சொல்றாரு, சக்தி இன்னைக்கு பூஜையில கலந்துக்க மாட்டா, அவ கோயில்ல 108 முறை அங்க பிரதர்ஷனம் பண்றதா வேண்டிக்கிட்டு இருக்கா, அங்க போறான்னு வேலு சொல்றாரு. பாட்டியும் போயிட்டு வான்னு சொல்லிடுறாங்க சக்திய. பரஞ்சோதி கோவத்தோட இருக்காங்க. இன்று பூட்டானின் நாணயம் இந்திய ரூபாய். நாளை சந்திப்போம்.